வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியா வேண்டிய அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கி திங்க் அபவுட். வெல்கம் டு இடிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டர். நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கான இப்போ வர எஸ்எஸ்சி ஜிடி எம்டிஎஸ்க்கும் ஜிடிக்கும் சரியா, அதுல வந்து ஒரு தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சரியா, எஸ்ஐன்னு சொல்லுவாங்க சரியா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சரியா, அதுக்கான இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம் ஓகேவா. பாருங்க, ரூபாய் 20,000க்கு 10% வட்டி வீதம் 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி காண்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்கன்னாவே நிறைய பேர் ஷார்ட்கட்டா போவோம். ஆனா நான் சொல்றேன் கவனிங்க சரியா. இது ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு, SI is equal to PNR by 100 ஓகேவா. இதுதான் வந்து ஃபார்முலா ஓகேவா. இந்த ஃபார்முலா வச்சு நிறைய பேர் ஷார்ட்கட் சொல்லி தருவாங்க எப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வேஸ்ட் சரியா. இந்த மாதிரி வேஸ்ட்னு சொல்ல முடியாது, அவங்க எப்படிதான் பண்ணி போட்டோம் நம்ம ஒரு முறை சரியா. இந்த எம்டிஎஸ் சிஜிஎல் சிஹெச்எஸ் எல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி வச்சு போனதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் சரியா. ஃபர்ஸ்ட் போனீங்க சொல்யூஷன் சரியா, ரூபாய் சரியா 20,000க்கு நான் முதல்ல ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். பீன்னா அசல் சரியா, என்னன்னா காலம் சரியா, ஆறுனா வட்டி சரியா, சதவீதம்னு சொல்லலாம் சரியா, வட்டின்னு கூட வச்சுக்கலாம் சரி, ரேட் ஆஃப் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கலாம் ஓகேவா. புரியுதா? ஃபர்ஸ்ட் கவனி, இப்ப பிரின்சிபல் அமௌண்ட் சரியா, இங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அசல் கொடுத்துட்டு வட்டி கேட்பாங்க, இல்ல வட்டி கொடுத்துட்டு காலத்தை கேட்பாங்க எப்படின்னு சொல்லிட்டு காலம் கம்பல்சரி இருக்கும். சோ வந்து இவ்வளவு துட்டு இவ்வளவு காசுக்கு எவ்வளவு வட்டி எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேவா. அப்படி ஒவ்வொரு கொஸ்டினும் ஒரு டைப்பா இருக்கு. ஆனா இங்க ஃபர்ஸ்ட் கவனி, இங்க என்ன கேட்டுக்கிறோம்னா ரூபாய் 20,000க்கு 10% எவ்வளோ, அப்ப 20,000 ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது தெரிஞ்சுக்கணும் நமக்கு என்ன அமௌண்ட் இது பிரின்சிபல் அமௌண்ட் ஓகேவா. அப்ப நம்ம இங்க பாரு SI is equal to P பெருக்கல் N பெருக்கல் R by 100 இப்படி போட்டுக்கணும் ஓகேவா. புரியுதா சரியா. இப்போ SI is equal to பிரின்சிபல் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு சரி, P இருக்கா, பரவாயில்ல சொல்லு என்ன இருக்கு P இருக்கு சரியா. பிரின்சிபல் அமௌண்ட் 20,000, பிரின்சிபல் அமௌண்ட் 20,000 பெருக்கல் என்ன அப்படின்னா 4 லைனா தான் வரணும் அவசியம் இல்லை சரியா. நம்ம லைனா தான் நம்ம இதை சபிள் பண்ணுவோம் சரியா. இது ஃபார்முலா எப்படி அது லைனா நம்ம சபிள் பண்ணுவோம் ஓகேவா. N of L வந்து 4 சரியா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10 ஓகேவா. புரிஞ்சுக்கியா. அடுத்து பை 100, 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சல் ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரொம்ப ஷார்ட்டா சொல்லிக்கணும் புரிஞ்சுக்கோ. 4 இங்க எல்லாம் இருக்கு 200 ரிமைண்டர் ஓகேவா, பெருக்கல் அப்படிதான் போடும். ஏன்னா 100 இங்க 2 0 2 சைபர் ஆயிடுச்சுல 200 தான் இருக்கு ஓகேவா. இங்க 10 ஒரு 4 இருக்கு சரியா, 10 பெருக்கல் 4 0 4 1 4, இங்க 40 சரியா, 0 0 0 ஓகே முடிஞ்சிச்சு. 4 0 0 4 0 0 4 2 8, எப்ப எவ்வளவு ஆச்சு 8 00 ஓகேவா. எவ்வளவு இருந்துச்சு 8,000 ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா சரியா. அடுத்த கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம் தனி வட்டியில சரியா. ரூபாய் 1000க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க சரியா. எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா சரியா, ரூபாய் 1000 ரூபாய்க்கு 10% 10% தனி வீதம் சாரி 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க சரியா. நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னதுதான் சரியா. பிரின்சிபல் அமௌண்ட் சரி இன்னொரு தெளிவு எழுதி பாருங்க பாரு, P of value 1000 சரியா, N of value 2 year சரியா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா எவ்வளோ 10% இப்படி எழுதலாம் சரியா. புரிஞ்சுக்க சரியா. கவனி சொல்யூஷன், இப்போ SI is equal to சரியா, பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ 1000 ரூபாய் ஓகேவா. N of value எவ்வளோ 2 வருஷம் ரூபாய் 2 வருஷம் ஓகேவா. அடுத்து வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10 by 100, 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சல் சரியா. இதை ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இதையும் ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். இங்க 10 இருக்கா, 10 பேரோட வச்சுக்கோ, 2 பை 20 ஓகேவா எவ்வளவு 20 சரியா. இந்த சப்புல இங்க பாரு 20 பெருக்கல் 10 ஓகே, 0க்கு 0 ஓகேவா, 1 0 0 1 2 2 எவ்வளவு ஆச்சு 200. அப்போ இதுக்கான ஆன்சரு என்னது SI அப்படின்னா தனி வட்டி சரியா. தனி வட்டி எவ்வளோ 200. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா சரியா. அடுத்து எத்தனை கொஸ்டின், 3வது கொஸ்டின். ரூபாய்
எவ்வளவு கொடுக்கலாம்? 3000 போடலாமா? சரி, ஒரு 3000 ரூபாய்க்கு எவ்வளவு? 3000க்கு சரியா 3000க்கு எத்தனை தனி வட்டி சரியா? 3000 ரூபாய்க்கு தனி வட்டி எத்தனை வருஷம்? ஒரு 2 வருஷம். ஓகேவா? 2 வருஷம் 2 ஆண்டு சரியா? 2 ஆண்டு எத்தனை பர்சன்ட் தரலாம்? ஒரு 10% தரலாமா? சரி, 10% வட்டி வீதம் சரியா? அப்போ தனி வட்டி என்ன சரியா? நமக்கு என்னது தனி வட்டி என்ன சரியா? கவனி, இப்ப சொல்யூஷன் சரியா? இப்ப பிரின்சிபல் தம்பி எஸ்ஐ தான் நமக்கு கரெக்டா? அப்ப எஸ்ஐ அமௌண்ட் தெரியல கரெக்டா இல்லையா? இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் எல்லாம் 3000 சரியா? பெருக்கல் என்ன ஃபைல் 2 ரேட் ஆஃப் 10 சரியா? 2 சைபருக்கு 2 சைபரு சரியா? கீழே எடுத்து என்ன போட போற? 30 எடுத்து போட போற. 2 பைத்தா 20 கரெக்டா இல்லையா? 0 0 3 0 2 0 0 2 3 6. அப்ப ஆன்சரு 600 ரூபாய். இது என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஓகே, அடுத்த வருஷம் பார்க்கலாமா? சரி, எத்தனை 4 வருஷம் 5 வருஷம் 5வது வருஷம் கவனி. சரி, ரூபாய் சரியா? சொல்யூஷன் சரியா? தனி வட்டி சரியா? இஸ் ஈக்குவல் டு என்ன சார் அங்க புதுசா போட்டு மாதிரி நினைச்சு போறேன். 25,000 பெருக்கல் எத்தனை வருஷம்? 3 வருஷம் 8%. ஓகேவா? பை 100. ஓகேவா? 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சல் ஆயிருது சரியா? 250 கீழே இறங்குது. 3 24 சரியா? எவ்வளோ? 24 4 சைபர் 4 5 20 சரி 2 4 2 8 10 சரியா? 2 0 0 2 5 10 மிச்சம் 1 2 2 4 1 5. அப்போ 6 0 0. அப்போ இதுக்கான சரியா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 6000 ரூபாய். செக் பண்ணிக்கங்க. அடுத்த கொஸ்டின் அதே கொஸ்டின்ல இப்போ நம்ம 25,000க்கு 8% வட்டி விதவில் 3 ஆண்டுகள் தனி வட்டி கணக்குன்னு சொன்னோம் கரெக்டா இல்லையா? அப்போ ஒரு வருஷத்துக்கு பார்க்கலாமா? அதே சேம் கொஸ்டின் எவ்வளவு? ஒரு வருஷத்துக்கு பார்க்கலாம். ஓகேவா? சரி, 3 வருஷத்துக்கு அப்படின்னும் போது சிம்பிளா பண்ணிக்கிற சொல்யூஷன் சரியா? ரூபாய் சரியா? எவ்வளவு? பிரின்சிபல் அமௌண்ட் எஸ்ஐ தெரியல கரெக்டா இல்லையா? இப்போ இதான் ட்விஸ்ட். நம்ம தனி வட்டி ஒரு வருஷத்துக்கு பார்க்கலாம் சரியா? பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு தம்பி? 25,000 சரியா? எத்தனை வருஷம்? ஒரு வருஷம் சரியா? எத்தனை பர்சன்டேஜ்? 8% பை 100. 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சல் ஆகுது சரியா? 250 சரியா? 1 8 8. ஓகேவா? 0 8 5 40 மிச்சம் 4 8 2 16 சரியா? 8 2 16 மிச்சம் 4 எவ்வளோ? 20. அப்போ ஒரு வருஷத்துக்கான தனி வட்டி எவ்வளோ? 2,000 ரூபாய். எவ்வளோ? 2,000 ரூபாய். இப்போ இது கவனி. இப்போ 2,000 ரூபான்னு சொன்னல. அடுத்து நம்ம போன எவ்வளவு பார்த்தோம்? 3 வருஷத்துக்கு பார்த்தோம். எவ்வளோ? 3 இயர்ஸ் பார்த்தோமா இல்லையா? அப்போ 2வது வருஷம் அதே வட்டி தான் வரும். எவ்வளோ? அதே 2,000 தான் வரும் சரியா? 3வது வருஷத்துக்கு அதே 2,000 தான் வரும். பாருப்போ 1 6 சரியா? போச்சா பாரு கரெக்டா இல்லையா? இன்னும் ஷார்ட்கட்டா சொல்லணும்னா நீ பார்த்தாலே சொல்லிட்டுக்கலாம் சார். எப்படின்னா 3000 கண்டுபிடிச்சியா சரியா? சரி, சப்போஸ் ஓகே இதே கொஸ்டின்ல எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா 3 வருஷத்துக்கு தண்ணி வட்டி எவ்வளோ சரியா? உங்களுக்கான கொஸ்டின் இது சரியா? கவனி சரியா? உங்களுக்கான கொஸ்டின் கவனிப்பா. ஒண்ணு பண்ண கவனிப்பா. கவனி. ரூபாய் சரியா? 3,200 18%. 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. ஓகேவா? அடுத்து இது ஒரு கொஸ்டின் சரியா? அடுத்து 6வது கொஸ்டின் சரியா? இதுல ரூபாய் சரியா? 3,550 ரூபாய்க்கு சரியா? 50 ரூபாய்க்கு சரியா? 4% வட்டி வீதம்
சரியா? வட்டி வீதம் சரியா? 2.5 மாதம், இதுல 2.5 வருஷம் சரியா? ஆண்டுகளுக்கு நோட் பண்ணிக்க தம்பி சரியா? தனி வட்டி காண்க. ஓகேவா? இந்த ரெண்டுமே சரியா? எத்தனை வருஷம்? சாரி 7வது வருஷம். இப்போ அதுக்கு முன்னாடி போட்டது இது நம்ம 8வது வருஷம். இது சரியா? இது 8வது வருஷம், இது 9வது வருஷம் சரியா? கவனி, ஹோம்வொர்க் கொஸ்டின் 8, 9 சரியா? அடுத்த வருஷம் பார்க்கலாமா?